ஆண்டவருடைய சுவிசேஷ வார்த்தைகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு துதியும் ஸ்தோத்திரமும் செலுத்துகிறேன். அன்புக்குரிய யாவருக்கும் இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசுவின் நாமத்தினால என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. ஓரளவு உங்களுக்கு கேட்குது இல்லையா? ஓகே. நான் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறதுனால தொடர்ந்து பேசுகிறேன். கொஞ்சம் மெதுவாய் பேசுவதற்கும் வார்த்தைகளை கேட்குறவங்களுடைய மனசில் பதிய வைப்பதற்கும் ஒரு சின்ன ஏற்பாடு. ஹல்லேலூயா. இந்த இடத்துல இப்போ இந்த சூழ்நிலையில் கூடியிருந்து தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு சூழ்நிலைக்கு காரணம் உங்களுக்கு நல்லா தெரியும். காலம் சென்ற பாஸ்டர் அவர்களை தேவன் சில சூழ்நிலைகள் மூலமாய் அழைத்து ஆண்டவரை பற்றிய விசுவாசத்தை உருவாக்கி அதன் மூலம் கடினமான சவாலான பாதையிலே நடத்தி கொண்டு வந்திருந்தார். இந்த இடத்துல அவருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் எதிராக பிசாசு செய்த எல்லா சதி மோசங்கள், எல்லா போராட்டங்களிலிருந்தும் ஆண்டவர் அவரை காத்து இன்னைக்கு இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையை அவரை கொண்டு உருவாக்கும்படி தேவன் அவரை பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. ஊழியத்தின் பழைய காலங்களில் நான் அங்கே வந்திருக்கிறேன். பழைய சின்ன ஓட்டு கட்டடம் இருந்தப்போ. ஸோ அதுக்கு பிறகு நான் இந்த பில்டிங் போட்ட பிறகு நான் ஒருக்க அங்கே வந்திருந்தேன். மீண்டும் இந்த ஊழியத்தை பார்க்கணுன்னு ஒரு உணர்வு ஏற்பட்டதுனால நான் கேரளாவில் என் ஊழியத்தை முடித்து இந்த பகுதி வழியாய் போகும்போது கடந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் கூட்டம் முடிஞ்ச பிறகு இங்கே வந்து உங்கள் போதகரோடு உரையாடி விட்டு போனேன். அவங்க வாங்க இந்த வாரம் சமயம் இருந்தால் வாங்கன்னு சொன்னதுனால உங்கள் முன்ன நிற்கிறேன். ஆண்டவர் பாஸ்டர் அவர்களை அழைத்து அவருடைய தீர்மானத்தை இவ்விதமாய் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். ஆண்டவராக இயேசுவின் வருகை வரையிலும் இதை அணையாமல் பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை. ஹல்லேலூயா. பாஸ்டர் அவர்களை ஆண்டவர் அவருடைய வேளையில் நல்ல போராட்டத்தை போராடி எடுத்துக்கொண்டார். இப்போ அவங்க பிள்ளைகள் அந்த இடத்துல இருக்கிறாங்கல்ல, அது பெரிய விஷயம்தான். பெரிய விஷயம்தான். நிற்கிறாங்கங்கிறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நன்மையாக நடத்துகிறார். நாம் தெளிவோடு இருக்கணும், நிச்சயத்தோடு இருக்கணும், உறுதியோடு இருக்கணும். கர்த்தர் ஆரம்பித்த காரியம் எல்லா ரீதியிலும் பலப்பட வேண்டும், எல்லா ரீதியிலும் ஸ்திரப்படணும். கிறிஸ்துவின் சபையின் அஸ்திபார உபதேசங்களை குறித்து நான் பேசும்படி தேவன் எனக்கு ஒரு அனுமதி தந்ததுனால சபையின் அஸ்திபார உபதேசங்களை, கிறிஸ்துவின் சபையின் அஸ்திபார உபதேசங்களை குறித்து பல சூழ்நிலைகளில் பேச தேவன் எனக்கு உதவி செய்கிறார். அந்த அடிப்படையில் தான் ஒரு முறை கூட கிறிஸ்துவின் சபையின் அடிப்படையை இந்த தலைமுறைக்கு ஞாபகப்படுத்தும்படி சில தெளிவுகளை கொடுக்கிற அடிப்படையில் தான் உங்கள் முன்னால் கர்த்தர் என்னை நடத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நாம் வசனத்துக்குள்ளே போவோம். உங்கள் யாவருக்கும் இயேசு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27-28 வசனத்தில், யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27-28 வசனத்தை நாம் வாசிக்கும்போது இயேசு சொன்னார், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். அவைகளை தான் நான் அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகின்றன. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவன் நமக்கு அளித்திருக்கின்ற சுவிசேஷத்தை கொஞ்சம் சரியாய் விளங்கி கொள்வதற்கு இந்த பகுதி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு பயன்படும். இயேசு சொல்கிறார், நானே நல்ல மேய்ப்பன்.
அந்த 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்தா, நானே நல்ல மேய்ப்பன்னு சொல்லி என் ஆடுகள் எனக்கு பின் செல்ல வேண்டும் என்று சொல்லி அவ்விதமாய் ஆண்டவர் சொல்கிற பகுதியை அந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இயேசு நமக்கு மேய்ப்பராய் நல்ல போதகராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, தாவீது சொல்லுவான், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் என்று சொல்வார். கேபிள் ப்ராப்ளமா? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி தாவீது சொல்கிறது நமக்கு தெரியும். ஆண்டவர் நமக்கு மேய்ப்பராய், நல்ல மேய்ப்பராய், பிரதான மேய்ப்பராய் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார் என்பது முதலாவது நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய காரியம். இயேசு உலகத்தில் வந்தார், கொஞ்சம் கால ஊழியம் செஞ்சார், அதை முடிச்சிட்டு போயிட்டார் என்று அநேகர் தவறாய் எண்ணிவிடக்கூடும். ஆனால் தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினதுனால அவர் நித்திய மேய்ப்பராய் இன்றைக்கு நமக்கு மேய்ப்பராக இருக்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் 1 பேதுரு 2:25 சொல்லுகிறது, சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தீர்கள், சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். அந்த மேய்ப்பர் யாருன்னு முந்தின வசனம் சொல்லுது. அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையில் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அந்த மேய்ப்பரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். ஆதி திருச்சபையின் முக்கிய அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறார், நாங்கள் எல்லாம் ரெண்டாந்தரமான மேய்ப்பர்கள் தான், இயேசு தான் பிரதான மேய்ப்பர். அல்லேலூயா. இன்றைக்கும் இயேசு பிரதான மேய்ப்பர். 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா 5ஆம் அதிகாரத்தில் 2லிருந்து படித்தா, உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்க்க வேண்டும், கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்கு அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை எர்மாப்பாய் ஆளுகிறவர்களாய் அல்ல, நீங்கள் மந்தைக்கு மாதிரிகளாக கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும்போது மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். அல்லேலூயா. அப்போ இயேசு மேய்ப்பர், அவர் பிரதான மேய்ப்பர். சரிதானே? அவர் தான் பிரதான மேய்ப்பர். நாங்கள்லாம் அவருக்கு உதவி ஊழியக்காரர்கள். சரியா? அவருக்கு கீழே உள்ள மேய்ப்பர்கள். அவர் தான் சீஃப் பாஸ்டர். நாங்கள்லாம் அதுக்கு கீழே இருக்கிறோம் என்கிறத நீங்கள் அறியணும். அப்போது இயேசு பிரதான மேய்ப்பராக இருந்து அவர் சொல்கிற வார்த்தை, என் ஆடு என் சத்தத்துக்கு தான் செவி கொடுக்கணும், என் வார்த்தைக்கு தான் கீழ்ப்படியணும். இங்கே ஒரு காரியத்தை நான் இருக்கிற சமயத்தில் நான் முடிக்கணும். ஏன்னா நம்ம இயேசுவ நாமத்தை பல ரீதியில் பயன்படுத்துகிற ஒரு சூழ்நிலையில் நடுவில் தான் இருக்கிறோம். இயேசுவ நாமத்தில் பைபிளின் அடிப்படையில் நிறைய செய்திகளை நேரடியாகவும் மீடியாஸ் மூலமாகவும் கேட்டுட்ருக்கிறோம். அதனால் நமக்கு இது எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு தெளிவு, ஒரு நிச்சயம் இருக்க வேண்டியது அவசியமான காரியம். ஆகவே தான் நாம் இந்த காரியங்களை கொஞ்சம் சிறப்பாக சிந்திக்கிறோம். ஏன்னா கிறிஸ்துவின் சபைன்னு சொல்கிறது கிறிஸ்துவின் சபை. அந்த கிறிஸ்துவின் சபையினுடைய அடிப்படையில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். அப்போ அவர் மேய்ப்பராக இருக்கிறார், அவர் பிரதான மேய்ப்பராக இருக்கிறார், இப்போதும் நம்ம மேய்க்கிறோம். அப்போ அந்த மேய்ப்பனுடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கணும். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வர பல காரியங்கள் எல்லாம் இருக்கிறது நமக்கு தெரியும். இதெல்லாம் தேவனுடைய வார்த்தை தான். இதெல்லாவற்றிலும் நடக்க வேண்டும் என்று சொல்லி பொதுப்படையாய் நம்புறதையும் பிரசங்கம் பண்ணுறதையும் நாம் கேட்குறோம். ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்கிற ஒரு வார்த்தையை நல்லா கவனிக்கணும். என் நாடு ஏன் சத்தம் கேட்கணும். இல்லை ஏன் அவருக்கு முன்னால் சொன்னதெல்லாம் அவருக்கு சத்தம் இல்லையா? இதுதான் அவருக்கு சத்தமா?
இதை மட்டும்தான் கேட்கணுமா? ஒரு சின்ன நுட்பம் அங்கே தெரியுது. இதை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். ஏன் சத்தம் கேட்கணும்னு சொன்னார். இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நான் வசனம் தருகிறேன். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் யோவான் 8:31 சொன்னார், இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, ஆதியாகமம் முதல் இயேசுவுக்கு முன்னால் வரைக்கும் இருக்கிற செய்திகளெல்லாம் அறிஞ்சிருக்கிற விசுவாசிக்கிற யூதர்களை பார்த்து இயேசு சொல்கிறார், நீங்கள் என்னுடைய உபதேசத்தில் நிலைச்சிருக்கணும். என்னுடைய உபதேசத்தில் நிலைச்சிருந்தாதான் எனக்கு சீஷராக இருக்க முடியும். ஹல்லேலூயா. அந்த என்னுடைய உபதேசம்னு ஒரு தனி தலைப்பு சொல்கிறத பார்க்குறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பூர்வ காலங்களில் பங்கு பங்காய் வகை வகையாய் தீர்க்கதரிசிகளின் மூலம் பிதாக்களுக்கு, யாருக்கு? பிதாக்களுக்கு திருவிளம்பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவிளம்பற்றினார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் எபிரேய மொழி பேசுகிற யூதர்களுக்காக பர்டிகுலராக எழுதப்பட்டது. அந்த யூதர்களுக்கு தான் அந்த எழுத்தாளர் சொல்கிறார், பழைய காலத்தில் நம்முடைய முன்னோர்களுக்கு தீர்க்கதரிசிகள் மூலம் மோசையின் மூலம் பேசினா, இந்த கடைசி நாட்களில் தம்முடைய குமாரனையே அனுப்பி நமக்காய் பேசினார். அவ இயேசுவன் சுவிசேஷம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவ இயேசுவன் வார்த்தை தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வுக்கு அடிப்படையாக அமைஞ்சிருக்கணும். ஒரு புரிதல் கிடைச்சல. அதனால தான் நீங்கள் மத்தேயு 28ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தில் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியிலும் எனக்கு சீஷராக்கணும். யாருக்கு? இயேசுவுக்கு சீஷராக்கணும். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி அந்த வேர்டு, நான் கட்டளையிட்டு தான் நீங்கள் பேசணும். நான் கட்டளையிட்டு தான் நீங்கள் பேசணும். உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். பூர்வ காலெல்லாம் இருக்கட்டு, நான் கட்டளையிட்டதை பேசணும். அந்த அப்போஸ்தலர் என்ன செஞ்சாங்கன்னா, நீங்கள் இந்த பேதுரு மற்ற அப்போஸ்தலர் தான் உபதேசம் பண்ணாங்க. அது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40-41 தானே, அங்கே 42 வரை போனால் அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும், யாருடைய உபதேசத்திலும்? அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும், அப்பம் வைக்கிறதிலும் ஜபம் பண்ணுறதிலும் உறுதியாக இருந்தான். பழைய ஏற்பாட்டு உபதேசத்தில் தரிச்சிருக்கல, அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் தரிச்சிருந்தான். ஏன்னா இயேசு சொன்னார், நான் கட்டளையிட்ட உள்ள நீங்கள் உபதேசம் பண்ணணும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் நான் வரும்போது அங்கே என்ன படிக்கிறோன்னா, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் அதற்கு கிறிஸ்து மூலக்கெல்லாம் இருக்கிறார் என்று சொல்லி அங்கே நாம் அந்த வசனத்தை படிக்கிறோம். அல்லேலூயா. அதுக்கு பொருள் என்ன? இயேசு சொன்ன காரியம் அவர் செய்த மாதிரி, அப்போஸ்தலர்கள் சொன்ன காரியம் அவங்க காட்டின மாதிரி. இதுதான் கிறிஸ்துவின் சபையின் அஸ்திபாரம். புரிஞ்சுதா? இந்த அஸ்திபாரத்தில் நின்று இந்த அஸ்திபாரத்துக்கு ஏற்ற விஷயங்கள், இசைவான விஷயங்கள் பழைய ஏற்பாட்டு காரியங்களிலும் வசனங்களிலும் இருந்தால் எடுத்துக்கலாம். சரிதானே? குழம்ப மாட்டீங்கல்ல? இதுக்கு எதிராக போகக்கூடாது. ஒரு புரியும், நான் சமயத்தில் முடிக்கணும், அதனால் கொஞ்சம் ஷார்ட். அஸ்திபாரம் இங்கே இருக்குது, இதுக்கு புரிதலான விஷயங்கள் அங்கே இருக்குது. யோபு சொல்கிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், பூமியின் கடைசி நாள் நிற்பார், நான் என் கண்ணால் பார்ப்பேன்னு சொல்கிறான்ல. தாவீது சொல்கிறான், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன்னு சொல்கிறான்ல. ஆமாம், 49ஆம் சங்கீதத்தில் செல்வவான்கள்லாம் ஐஸ்வர்யமாக வாழ்ந்து போகிறாங்க, ஆத்ம மீட்பு அரிதாக இருக்கிறது, இந்த உலக வாழ்க்கை இவ்வளவு தானே என்று சொல்கிறாங்க. நிறைய இருக்குது இது மாதிரி பல பகுதி, விசுவாசத்துக்கு ஏற்ற பகுதி எல்லாம் இருக்கிறவங்க. அஸ்திபாரம் எங்கே இருக்கணும்? இயேசுவின் வார்த்தை. அதுதான் மற்ற 7ஆம் அதிகாரத்தில் மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வரும்போது 24க்கு பிறகு, நான் சொன்ன என்னுடைய வார்த்தைகளின்படி கேட்டு அதன்படி செய்கிறவன் தான் புத்தி உள்ளவன், மற்றவன் புத்தி கெட்டவன். அப்படி தானே சொல்கிறாரு. மணலுக்கு மேலே அஸ்திபாரம் போட்டால் புத்தி அற்றவன். அப்போ நான் சொன்ன வார்த்தை, இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம். இயேசு சொன்னது, அப்போஸ்தலர் சொன்னது, செஞ்சது அஸ்திபாரம். இயேசுவின் வார்த்தை
இன்னொரு காரியம் சொல்லணும், எல்லா இடத்திலும் இயேசுவை ஆராதிக்க வேண்டும், இயேசு ஆராதிக்க வேண்டும் என்கிற ரீதியில் பல கருத்துக்கள் சொல்லப்படுது, பல செயல்கள் நடக்குது. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிற காரியம், என் நாடு எனக்கு பின் செல்ல வேண்டும், அல்லேலூயா, என்னை ஃபாலோ பண்ணணும், சீஷத்துவம். அந்த வார்த்தை புரிஞ்சுதா? இப்போ இயேசுவுக்கு சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுக்குற அனுபவம் இல்லாமல் போச்சு. ஏதோ விசுவாசிக்கணும், ஆராதிக்கணும்னு சொல்கிறாங்க. ஒருவேளை உங்களுக்கு புரியும்படி சொல்லணும், சில விஷயம் கொஞ்சம் புதுமையாக இருக்கலாம். நீங்கள் யோவான் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வந்தால் ஆண்டவர் சொல்லுவார், ஒருவன் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? என் வசனத்தை கடைபிடிப்பான், அவனிடத்தில் என் பிதா அன்பாக இருப்பார், நாங்கள் வாசம் பண்ணுவோம். சரிதானா? சரிதானா? அப்போ இயேசு இடத்துல அன்பாக இருந்தால் என்ன செய்யணும்? அவரை ஆராதிக்கணுமா? அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியணுமா? உங்களுக்கு என்ன தெரியுது? நான் புரியும்படி சொல்கிறேன். எனக்கு 10 வயசில் பேர பையன் இருக்கிறேன். பிள்ளைகள்கிட்ட நாம் ஏதாவது சொன்னோம், அது கீழ்ப்படியணும்னு நம்ம விரும்புகிறோம். அந்த பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் போனால் நமக்கு ரொம்ப மன வருத்தம் உண்டாகிறது. ஆனால் கீழ்ப்படியாத அந்த பிள்ளைகள் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு உதாரணம் சொல்கிறேன். நம்ம அப்பா அம்மா நெல்லுன்னு சொல்லி ஒரு இடத்துல நிறுத்தி ஆளுக்கு ஒரு மாலை வாங்கிட்டு போட்டு கொஞ்சம் சாம்பிராணியை கொளுத்தி இப்படியே நம்ம பூஜை செஞ்சோம். நம்ம சுற்றி பொன்னப்பா, தங்கப்பா, செல்லப்பா, செல்லம்மா இப்படியே பாடிட்டு இருந்தா உங்களுக்கு சந்தோஷம் வருமா? சந்தோஷம் வருமா? நாம் என்ன எதிர்பார்க்குறோம்? இதெல்லாம் வேண்டாம், நான் சொல்கிறதுக்கு கீழ்ப்படி. ஓகே, அப்போ ஆண்டவர் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவர் ஆராதிப்பது அவரை பரியாசம் பண்ணுகிற செயல். புரிஞ்சுக்கங்க, நல்லா புரியணும். இது ஆண்டவரை பரியாசம் பண்ணுற காரியம், கண்டிப்பான விஷயம். ஏன்னா இப்படி ஒரு மோசடி இங்கே வருது. இயேசுவுக்கு சீடர்களாய் அவருடைய வசனத்தில் அவருடைய மாதிரியில் நடக்காமல் இருக்கிறதுக்காக வேண்டி தந்திரமான ஒரு பிசாசின் போதனை, நீங்கள் சீஷராக வேண்டாம், அவர் ஆராதித்து அவர் சந்தோஷப்பட்டுவாருங்கிற மாதிரி கள்ளத்தனமாக ஒரு காரியம் ரொம்ப காலமாக சபையை அழிச்சிட்டு இருக்கு. அதை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தினதுனால தான் இந்த ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிற சபையை தேவன் உண்டாக்கினார். நீங்கள் சீஷராகி ஞானஸ்நானம் எடுக்கணும், இயேசுவின் சீஷத்துவத்தில் நடக்கணும், அப்போஸ்தல அஸ்திபாரத்தில் நடக்கணும்னு சொல்லி தான் இப்போ புரிஞ்சிருக்கோம்ல. எல்லா இடத்துலையும் சிலுவை இருக்குது, இயேசுவின் நாமம் இருக்குது, கோபுரங்கள் இருக்குது. ஆனால் இயேசுவின் சீஷத்துவம் இருக்கிறதா? இயேசுவை பின்பற்றுகிற டிசைபிள்னஸ் இருக்கிறதாங்கிறது ஒரு சிக்கலான விஷயம். அதை செய்ய தான் ஆண்டவர் இந்த சூழ்நிலையை வச்சார். அல்லேலூயா. இயேசுவை பின்பற்றுகிற அனுபவம். அப்போ இயேசுவின் மாதிரியிலே நடக்கணும். முதலாவது வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், சொல்லிட்டேன். ரெண்டாவது யோவான் 13:15 சொல்லுகிறது, நான் செய்தது போல நீங்களும் செய்யும்படி நான் உங்களுக்கு மாதிரி காண்பிச்சேன். நான் உங்களுக்கு மாதிரி காண்பிச்சேன், என் மாதிரியின்படி செய்கிறவங்க பாக்கியவான்கள். அப்படி தானே இருக்குது. அப்போ இயேசு ஒரு மாதிரியை காண்பிச்சாரோ, அந்த மாதிரியில் நம்ம நடக்கணுமா வேண்டாமா? இப்போ அது இல்லை, ஆராதனைக்கு குறை இல்லை, இயேசுவின் மாதிரியை பார்க்க முடியவில்லை. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் அந்த கடைசி பகுதி சொல்லுது, அவருடைய அடிச்சுவடுகளில் நீங்கள் நடந்து வரும்படி அவர் உங்களுக்கு மாதிரியை வைத்து போனார். சரிதானா? அவர் நடந்தது போல, அவர் பாத சுவடுகளில் வழியாய் அதே மாதிரி நடக்கும்படி இயேசுவர் மாதிரியை வைத்தார் என்று சொல்லி ஆதி திருச்சபையின் முக்கிய அப்போஸ்தலர், இந்த கல்லின் மேல் சபை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாதன்னு சொன்னார்ல, அந்த பேதுரு தான் அதை சொன்னார். பத்ரோஸ் தான் அதை சொன்னார் என்று பார்க்கிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வந்தால் 2:6 சொல்லுகிறது, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடி தானும் நடக்கணும். இயேசு நடந்தபடி நடக்கணும். சரிதானே? சந்தேகம் இல்லைல்ல. ஆக இயேசுவின் மாதிரி, முதலாவது இயேசுவன் வார்த்தை. ஈச் அண்ட் எவ்ரிதிங். நான் ஷார்ட்டாக செய்தி தான் சொல்லணும், வச்செல்லாம் நீங்கள் போட்டுக்கணும். நான் நிறைய பேசுகிறவன். நெகேமியான்னு சொல்லி நீங்கள் இன்டர்நெட்டில், நீங்கள் யூடியூப்பில் டைப் பண்ணால் என்னுடைய யூடியூப் சேனல் வரும். ஒரு 350க்கு மேலே பைபிள் ஸ்டடீஸ் நிறைய இருக்கும். பல டைப்பில் பேசின செய்தி, இதுக்கு முன்னே இங்கே பேசின செய்தி கூட அங்கே இருக்கும். நீங்கள் அதை பார்த்து கொள்ள முடியும். நல்லது. இப்போது இயேசுவின் மாதிரியிலே
நடக்கிறணும். அதுதான் இயேசுவை பின்பற்றுகிற ஆடுகளின் அனுபவமாக இருக்கிறதுங்கிறத நீங்கள் கண்டிப்பாக மனசில் வச்சிருக்கணும். அடுத்தபடி இன்னொரு வசனம் தர்றேன். அது பிலிப்பியர் 3:17 அங்கே என்ன சொல்லுது? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் 17 தான். சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் செல்வைக்கு பகைஞர் என்று அநேக தடவை சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடு சொல்கிறேன், அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவருடைய லட்சை, அவர்கள் பூமிக்கு அடுத்த விலை சந்திக்கிறார்கள். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்கு தம்முடைய வல்லமையான செயலின்படி நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாய் மறுரூபப்படுத்துவார். அப்போ அநேகர் இயேசுவன் நாமத்தை சொல்கிறாங்க, ஆனால் இயேசுவன் வார்த்தையில் இல்லை, இயேசுவன் மாதிரியில் இல்லை. அவங்க இயேசு நாமத்தை சொல்லியே கிறிஸ்துவுக்கு எதிரான ஒரு சூழ்நிலையில் அவர்கள் செயல்படுறதுனால நீங்கள் எல்லாரையும் பின்பற்ற முடியாது. அப்போஸ்தல அனுபவம் உள்ளவர்கள், இயேசுவின் அனுபவம் உள்ளவர்களை தான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிற ஒரு முக்கியமான கட்டளையை பார்க்குறோம். 2 கொரிந்தியர் 11 அதன் 3 வந்தால் 2 கொரிந்தியர் 11:3 ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனசு கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்கள். நல்ல கவனிக்கணும். இப்போ பேசப்படுகிற இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்து நமக்கு மாதிரியாய் வாழ்ந்த இயேசு தானான்னு நம்ம நிதானிச்சு பார்க்கணும். ஏன்னா வேற இயேசு பிரசங்கிக்கப்படுகிறது. அந்த இயேசுவுக்கும் அந்த வார்த்தைக்கும் இந்த மாதிரிக்கும் இன்னைக்கு சம்பந்தம் இல்லாத நிலை இருக்கு. இன்றைக்கு இருக்கிற ஆவி பரலோகத்திலிருந்து வந்த ஆவிதானா என்கிறத நிதானிச்சு பார்க்கணும். இன்றைக்கு பேசப்படுற சுவிசேஷம் அப்போஸ்தலர்கள் பேசின சுவிசேஷம் தானாங்கிறது நாம நிதானிச்சு பார்க்கணும். ஹல்லேலூயா. சரி, அப்போ இயேசுவன் வார்த்தை வேணும், இயேசுவன் மாதிரி வேணும். அப்புறமா அவர் சொல்றார், நீங்கள் லூக்கா 24:49 உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரை நீங்கள் எருசலேமில் இருக்கணும். ஏன்னா இயேசு ஞான ஸ்நானம் பெற்று கரையேறின போது அவர் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்லி சாட்சி கொடுத்த ஒரு சம்பவம் பார்க்குறோம். இயேசுவன் நாமத்தை பயன்படுத்தி அற்புதங்களை வாங்கியிருக்கலாம், சுகத்தை கொடுத்திருக்கலாம், வேறு பரிகாரங்கள்லாம் நடந்திருந்தாலும் நாம் தேவ பிள்ளை ஆகிட முடியாது. நான் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன்னு சொன்னால் யாரும் தேவ பிள்ளை ஆகிட முடியாது. இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிச்சா அவர் சொன்னதில் நடந்திருக்கணும், அவர் மாதிரியில் நடந்திருக்கணும். அது தலைப்பு வசனம். இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து அவருடைய மாதிரி போதனையில் நடக்கணும். லூக்கா 4:41 பிசாசுகளும் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அலறத பார்க்குறோம். 6000 பிசாசு பிடிச்சிருந்தவன் 8:28 யோவான்ல அங்கே லூக்காவில் அவன் இயேசுவே தேவனுடைய குமாரனே என்று சத்தம் போடுறான். ஆனால் இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவங்க அந்த தேவ பிள்ளைகளாக மாறிட முடியும். ஒருவர் தேவ பிள்ளை கூட்டத்துக்கு வந்து போகிறதுனால மட்டும் தேவ பிள்ளையாக மாறிட முடியாது. பைபிளை பயன்படுத்துறதுனால மட்டும், ஜெபம் பண்ணுறதுனால மட்டும், நான் ஜெபம் பண்ணுன்னு எனக்கு சுகம் அற்புதம் அதெல்லாம் செஞ்சாருன்னா தேவ பிள்ளை ஆகிட முடியும். இதெல்லாம் தேவனை விசுவாசிக்கிற அனுபவம் தான். தேவ பிள்ளை யாரு தெரியுமா? ஒரு தெளிவான காரியத்தை நீங்க புரியணும். இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறின போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி சாட்சி கொடுத்தார். அப்போஸ்தலர் 5:32 தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தளின பரிசுத்த ஆவி சாட்சின்னு சொல்லியிருக்கு. பரலோகத்தின் தேவன் ஆவியா இருக்கிற தேவன். யோவான் 4:24
சொல்லுது, தேவன் ஆவியா இருக்கிறார். ஆவியா இருக்கிற தேவன் நமக்குள்ள வந்து இறங்கி நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வந்தோம், இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளது போல அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார்னு வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர், பரலோகத்தின் ஆவியானவர் நமக்குள்ள வந்து இவன் தேவ பிள்ளைன்னு சாட்சி கொடுக்க வேண்டியது முக்கியமான ஒரு காரியம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் அதன் 13ஆவது வசனத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே வாசிக்கிறோம், நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் முத்திரை போடப்பட்டீர்கள். பரிசுத்த ஆவியானவர் ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார், நீதான் தேவ பிள்ளை, ஒரு ஐடி கொடுக்கிறார் என்கிறத நாம் இந்த வசனத்தில் பார்க்குறோம். 5ஆம் அதிகாரம் 30 மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியின் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்காவிட்டால் நாம் இன்னும் தேவ பிள்ளையாய் பரலோகத்தால் அங்கீகாரம் பெறல. ரோமர் 8ஆம் அதிகாரம் 16 சொல்லுது, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் ஓகே அது 14ஆம் வசனம் சொல்லுது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுறாங்களோ அவங்க தான் தேவ பிள்ளைகள். 16ஆம் வசனம் சொல்லுது, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஐடியா, பரிசுத்த ஆவியானவர் வந்து முத்திரை போட்டு நமக்கு அங்கீகாரத்தை கொடுக்கணும். ஆவின்னு சொன்னோன்னே ஏதோ கையை காலில் உதறது, அந்நிய பாஷை பேசுகிறது மட்டும்தான் ஆவி நீங்கள் நினச்சிடப்படாது. ஏன்னா பிசாசு அந்நிய பாஷை பேசுகிறத நாங்கள் கேட்டோம். காஞ்சிரக்கோட்டை சாது கிருபாசனம் கிறிஸ்துவன் சபையில் தான் நான் ஞானஸ்நானம் எடுத்தவன். அவங்க தான் அந்த ஊழிய அழைப்பு சொன்னாங்க, எனக்கு நீ இப்படி ஊழியம் செய்யணும். அப்போது அவங்க சொன்ன ஒரு ஆலோசனை, பிசாசு அந்நிய பாஷை பேச பார்த்துக்கான்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை இது உங்களுக்கு புதுசாக இருக்கும், நாங்கள் இதை பார்த்துட்டே இருக்கிறோம். ஏன்னா அவர் முன்னாள் தூதன், அவன் தூதர் பாஷை பேச முடியும். உலகத்தில் உள்ள எல்லா பாஷையும் தெரியுது. கேரளாவில் போனால் மலையாளத்தில் பேசுகிறான், தமிழ்நாட்டில்னா தமிழில் பேசுகிறான். அதனால் வெறும் அந்நிய பாஷை மட்டும் கிடையாது. உங்களை விட நான் அதிகமாக அந்நிய பாஷை பேசுகிறேன், அதற்காக தேவனை துதிக்கிறேன். அந்நிய பாஷைக்கு எதிராக பேசலை, தடை பண்ண சொல்லலை. பரிசுத்த ஆவி வந்தோம். கலாத்தியர் 5:22 சொல்லுது, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, நற்குணம், தயவு, சாந்தம், சேடக்கணும். 9 குணத்தை படிக்கிறீங்கல்ல, இந்த குணம் இருந்தால் தான் பரிசுத்தம். இல்லை அது மற்றது. நீங்கள் வந்து 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் வரங்களின் பட்டியலில் தான் பற்பல பாஷை பேசுறது, வியாக்கியானம் பண்ணுறது சொல்லியிருக்கு. எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறாங்களான்னு கேட்டிருக்கு. ஆனால் கன்னிகள் எல்லாருக்கும் கண்டிப்பாக வரணும், வரங்கள் எல்லாருக்கும் இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. புரிஞ்சுட்டீங்கல்ல? ஓகே. அப்புறம் பரலோகத்திலிருந்து ஆவி வந்தால் நீங்கள் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பவுல் சொல்லுகிறார், நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படி தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஆவியை பெற்றோம். 2 ஆவி இருக்குங்க. ஒன்று பரலோகத்திலிருந்து வருது, இன்னொன்று உலகத்தில் செயல்படுது. பரலோகத்திலிருந்து ஆவி வந்தால் நமக்கு பரலோக வெளிப்பாடு உண்டாகணும், பரலோக தரிசனம் உண்டாகணும். பரலோக அதான் 9ஆவது வசனம் சொல்லுது, தேவன் அவைகளை தம்முடைய ஆவியினாலே நமக்கு வெளிப்படுத்தினார்னு அது மேலே இருக்கு. ஓகே. அப்போ பரலோகத்திலிருந்து வந்த ஆவி வந்தால் பரலோக வெளிப்பாடு வரும், பூலோகத்தின் ஆவி வந்தால் பூலோக வெளிப்பாடு வரும். சரிதானே? அப்போ பூலோக பிரசங்கம் எங்கெல்லாம் கேட்குறீங்களோ அது பரலோகத்திலிருந்து வந்த ஆவியினால் நடக்கல, அது உலகத்தின் ஆவியினால் நடக்குதுன்னு நீங்கள் எளிதாய் விளங்கி கொள்ள வேண்டும். சரிதானே? அடிப்படையை மட்டும் நான் சொல்லிட்டு போகிறேன், எல்லாம் மனசில் வைக்கணும். ஆமாம், நீங்கள் கேட்டால் நான் எவ்வளோ வேணாலும் உங்களுக்கு நான் சொல்லி தரலாம். இதை மனசில் ஆகி நீங்கள் சபையை நடத்தணும், அவ்வளவுதான். எல்லா இடத்துலையும் உட்காந்து நாங்கள் எல்லாம் நடத்த முடியாது. சொல்லி உங்களை தடப்படுத்தி விட்டு கிளியர் பண்ணிவிட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்படி தான் எனக்கு வேலையை தந்திருக்கிறான். யோவான் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். உலகத்துக்கு சாதகமாக பேச மாட்டார், உலகத்துக்கு எதிராக பேசுவார். சரிதானே? சரி. அப்போ பரலோக ஆவியினால் முத்திரை இல்லைன்னா இன்னும் பரலோக அரசாங்கம் உங்களை தேவ பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளவில்லை, அங்கீகரிக்கவில்லைன்னா புரிஞ்சுக்கிடுங்க. அது அபிஷேகத்தை பரிசுத்த ஆவியை ஜோம் பண்ணி
ஜோம் பண்ணி அதுக்கு தகுதிப்படும்போது தந்துடுவார். அதுக்கு தகுதி இருக்குது. இருதயத்தை பார்க்கிற தேவன் கொடுக்குறார், வாங்கிக்கிடணும். அந்த ஆவி உங்களுக்கு பரலோக தரிசனம் கொடுக்குதா, பரலோகத்தை பற்றிய வெளிப்பாடு கொடுக்குதா, இல்லை உலகத்துக்கு தான் இழுத்துட்டு போதா, உலக மனுஷனை விட தாறுமாறாக கொண்டு போதா, நீங்கள் பார்த்துடணும். பைபிளில் இருக்க வசனத்தை வச்சு எல்லாம் பிசாசுகளை ஏமாத்துறோம். நான் முடிஞ்சா நான் சொல்கிறேன். சரி, இப்போ என்ன புரிஞ்சுங்க? இயேசுவின் வார்த்தையில் நடக்கணும், இயேசுவின் மாதிரியில் நடக்கணும். 2000 வருஷங்களை கடந்து ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் கையில் தந்திருக்கு. நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறது, நீ எந்த சபைக்கு போகிறங்கிறதுல கேள்வி, நீங்கள் எந்த ஐக்கியங்கிறதுல கேள்வி. இந்த ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் வாசித்தீங்களா? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அல்ல ரூபமாகிய குமாரனோடும் ஆவியாகிய தேவனோடும் இருக்கிறது. அல்ல இந்த ஐக்கியத்தில் இருக்கிறீங்களான்னு பார்க்கணும். நீங்கள் எந்த சபையில் இருந்தாலும் இந்த ஐக்கியத்தில் தான் நீங்கள் இருக்கணும். ஓகே, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யணும். நல்லது. அவ இயேசுவின் வார்த்தை மாதிரி, அப்போஸ்தலருடைய வார்த்தை மாதிரி, ஆவியானவருடைய அத்தாட்சி. இது முதலாவது அனுபவம். 2வது எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 11லிருந்து நீங்கள் படித்தோம். எபேசியர் 4:11 தேவகுமாரனாக இயேசுவை பற்றும் விசுவாசத்திலும் அன்பிலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக அவர் சிலரை அப்போஸ்தலராய், சிலரை தீர்க்கதரிசிகளாய், சிலரை மேய்ப்பர்களாய், சிலரை போதகர்களாய், சுவிசேஷகர்களாய் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான பலவித காற்றுகளினாலே அலைகளை அலைஞ்சு கொண்டு இருக்காம, அலைகளினால் அடைபட்டு அலைஞ்சுட்டு இருக்காம, அன்புடனே கையில் இருக்குல்ல கொடுத்திருக்கிறார்ல இந்த சத்தியத்தை கை கொண்டு தலையாய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் வளர்கிறவர்களாக இருக்கும்படி சபையை வைத்தார். அல்லேலூயா. அடுத்தது சபையினுடைய காரியம் என்னது? பேய் போக்குறதுக்கு, நோய் சுகமாக்குறதுக்கு மட்டும் சபை வைக்கல. அது 1வது அனுபவம். அடுத்தது அவர்களை கிறிஸ்துவின் தன்மையில் சாயலில் பூரணமாய் வளர்த்து எடுப்பதற்காக தான் இந்த சபை வச்சிருக்கு. பிள்ளைகளை பெற்று அவர்களை வளர்த்து ஆளாக்கி எடுக்கிறது மாதிரி தான் கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் ஆத்துமாக்களை பெற்று அவர்களை உருவாக்கி அவர்களை வளர்த்து எடுக்கிற ஒரு அமைப்புக்கு பேர் தான் சபைன்னு நீங்கள் அறிஞ்சிருக்கணும். கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் நீங்கள் வரும்போது என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் மறுபடியும் நான் கற்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்லி, அது 4:19 கிறிஸ்து உங்களில் உருவாகணும். அதான் மீண்டும் நான் சொன்னேன், எங்கேயோ அவரை நிறுத்தி நீங்கள் தெய்வமே ஆராதிச்சுட்டு போயிட முடியாது. நீங்கள் அவருக்கு சீஷனாக மாறினா அவர் முன்னால் மெய்ப்பனா போகணும், அவருக்கு பின்னால் நீங்கள் நடக்கணும். அதை நான் சொல்லிட்டேன். இப்போ பார்க்குறோம், கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகணும், கிறிஸ்துவின் தன்மை உங்களுக்குள் உருவாகணும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுடைய சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அல்லேலூயா. கிறிஸ்து நமக்குள் உருவாருதுன்னு சொன்னால் அவருக்குள்ள இருந்த சிந்தையும் சிந்தனைகளும் குணங்களும் நமக்குள்ள உருவாகி அந்த கிறிஸ்துவின் தன்மை வளர்ந்து பூரணமடைய சபையை வச்சிருக்கு. கிறிஸ்துவின் தன்மை, கிறிஸ்துவின் சாயல் நமக்குள்ளே உருவாகணும், நமக்குள்ளே வளரணும். ஓகே, கிறிஸ்துவில் இயேசுவின் சிந்தையிலே நாம் வளரணும். அவருடைய சிந்தை என்னன்னு பார்த்தோம். முதலாவது அவர் சொல்லுவார், யோவான் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 16ஆம் வசனத்தில், நான் உலகத்தான் அல்லாதது போல் அவர்களும் உலகத்தார் அல்ல. அப்போ இயேசுவின் சீடர்கள் நாங்கள் உலகத்தார் அல்ல என்கிற நிலையிலே தெளிவாக இருக்கணும். இல்லை உலகத்தின் பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் ஏற போகிறேன்னு சொன்னால் நீங்கள் இயேசுவின் சீஷர்லாம் இருக்க முடியாது. காரணம், நீங்கள் யோவான் 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் இயேசு சொன்னார், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல. யோவான் 14ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தில் சொன்னார், பிதாவின் வீட்டில் வாசஸ்தலம் இருக்கு, உங்களுக்கு ஒரு ஸ்தலம்
ஸ்தலத்தை அங்கே தான் ஆயத்தம் பண்ணுவேன், அங்கே நீங்கள் இருக்கும்படி நான் வந்து கூட்டிகிட்டு போவேன். சரிதானே? உன்னதங்களில் எபேசியர்கள் நிருபத்தில் படிக்கும்போது உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார்னு வாசிக்கிறோம். அப்படின்னா மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தில் உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கோ அங்கே தான் உங்கள் மனசு இருக்கணும்னு சொன்னார். சரிதானே? உங்கள் பொக்கிஷம் இருக்கிற இடத்துல தான், அது எபேசியர் 2:7 தான் உன்னதங்களில் உட்கார செஞ்சார். நம்ம உடல் எங்கே இருக்குது, நம்ம சரீரம் எங்கே இருக்குது, நம்ம மனசு பரலோகத்தில் இருக்கணும். அந்த அனுபவத்தை சொல்லுது. வெளிப்படுத்தல் 3:21, நான் ஜெயங்கொண்டு பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறேன், அங்கே உட்காரும்படி செய்வேன். உலகத்தின் உயரத்தில் உட்கார போல அந்த பிசாசின் யோசனை. அவன் லூக்கா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பிசாசு இயேசுவை மலைக்கு இழுத்துட்டு போய் சொல்கிறான், இதெல்லாம் உலகத்தின் மகிமை எல்லாம் எங்கிட்ட இருக்கு, எனக்கு இஷ்டமானவனுக்கு கொடுப்பேன், நீ பணிஞ்சா உமக்கு தருவேன். உலகத்தின் உயரத்தில் ஏற ஆண்டவர் அழைக்கல, உன்னதங்களில் உயரங்களில் சியோன் மலையில், பரலோகத்தில் இருக்கிற சியோன் மலையில் ஆட்டுக்குட்டியானோர் நிற்கும்படி வெளிப்படுத்தல் 14:1 அதான் அழைச்சிருக்கார். ஐடியா கிடைச்சா? வித்தியாசம். சரி, அப்போ கிறிஸ்துவின் சாயல் தன்மை நமக்குள் உருவாகிறதுக்கு தான் சபையை வச்சிருக்குங்கிறதுல தெளிவாக இருக்கணும். உலகத்தின் பார்வையில் நீங்கள் வளர்றீங்களா அதை பற்றிலாம் கேட்கல, கிறிஸ்துவுக்குள் வளர்ந்தீங்களாங்கிறதான் கேள்வி. ஏன்னா பொதுவாக கிறிஸ்தவ குழ மகா குழப்பத்தில் சிக்கியிருக்கு. என்னன்னா அவர் உன்னை ஆசீர்வதிப்பார், பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார், இப்படி தான் சொல்லி சொல்லி அப்படி பார்த்தா கிறிஸ்தவர்கள் அல்லாதவன் தான் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கான். 3ஆம் தடவை 4ஆம் தடவை எல்லாம் நாட்டை ஆள்றாங்கல்ல. அப்படி என்ன பதில் சொல்ல போகிறீங்க? இவர் அந்த உயரத்தில் இல்லை, அவன் தான் இருக்கிறான். இது வேஸ்ட்டு பேட்ச், வெட்டி பேட்ச். ஓகே, அதை நான் சொல்லலாம். ஓகே, இப்போ லூக்கா 16ஆம் அதிகாரமா 19ஆவது வசனமா, அங்கே 19 வாசிச்சா, ஐஸ்வர்யவான் ஒருத்தன் இருந்தான், அனுதினமும் சுகபோகமாய் வாழ்ந்தான். லாசருன்னு ஒருத்தன் இருந்தான், அவன் தரித்திரன், பருக்கள் நிறைஞ்சவன். 2 பேரும் கண்ணை மூடினப்புறம் என்ன ஆச்சு? ஐஸ்வர்யவான் எங்கே போனானோ பாதாளத்தில் வேதனைப்படுறது சூழ்நிலைக்கு போனான். தரித்திரன் தெருவில் கிடந்தவன் எங்கே போனான்? ஆபிரகாம் பக்கத்தில் பரதீசில். சரிதானா? அப்போ உலகத்தில் மேன்மையாக இருந்தவங்கெல்லாம் மரம் மேலே தலைகளாக போகிறாங்க. உலகத்தில் தரையில் இருந்த மாதிரி அது அற்பமாக எண்ணப்பட்டவங்க அநேகர் மேலே இருக்கிறாங்க. உலகத்தின் சூழ்நிலையும் கண்ணை மூடுறப்பறம் நாம் சந்திக்கிற சூழ்நிலையும் தலைகளாக இருக்கும். அல்ல, இது ரொம்ப அது புரியும். அதான் சொன்னேன்ல, பிசாசு கண்ணை மறைச்சிட்டான், இங்கே மேன்மையை காட்டினான், ஆண்டவர் உன்னதங்களின் மேன்மையை காட்டினார். சரியா? இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த அறிவை கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் தெரியலல்ல, நம்ம தானே கொடுக்கணும். இல்லையோ, இதை நம்ம தானே கொடுக்கணும், இதுதானே நம்ம வச்சுருக்கணும். சரியா? எல்லாரும் சிலுவை வச்சுருக்கான், அது வேற பக்கம். சரி, அப்போ இப்படி இந்த காரியத்தை புரிந்து கொள்ளணும். மறுமை சூழ்நிலை இதுக்கு தலைகளாக இருக்கும். சரி, இப்போ இந்த கடைசி பகுதி அடுத்தது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். சரியா? யார் அறிஞ்சிருக்கேன்? இந்த மாதிரி நடக்கிறோம். என் வசன உண்மையை சொல்லணுங்க. இயேசு ஆராதிக்கிற அநேகர் ஆண்டவர் கொள்ளை நோய் வாரிட்டு போயிருக்கு கடந்த நாட்களில். சரியா? கைவிடப்படுறாங்க. அவங்களுக்கு இயேசுவின் சீஷத்துவத்தில் இல்லை, இயேசுவின் சீஷத்துவத்தில் இல்லை, இயேசுவின் ஆவியினால் நடத்தப்படாததுனால அவரில் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டார். ஏன்னா அப்படி தான் ஆண்டவர் சொல்வார் பாருங்கள். உங்களுக்கு வசனம் கிளியர்னஸ் தரணும். அது யோவான் 17ஆம் அதிகாரத்தில் இயேசு ஆண்டே பிதாவிடத்தில் ஜெபம் பண்ணுற அந்த சம்பவத்தை பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. அது என்ன சொல்கிறார்? 8ஆம் வசனமா 17:8, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவளை ஏற்றுக்கொண்டார்கள். நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் நீர் என்னை அனுப்பினீர் என்றும் விசுவாசித்தார்கள். நான் அவர்களுக்காய் வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காய் வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் உம்முடையவர்களாக இருந்தார்கள். அல்ல, அப்போ இயேசுவின் வார்த்தையிலும் மாதிரியிலும் ஆவியிலும் நடக்கிறவன் தான் இயேசுனுடைய சீடர்கள். அவர்களை தான் அறிஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டார்ல. இங்கே சொல்கிறார் அவர்களுக்கு தான் ஜெபிக்கிறேன். அல்லாமல் நீங்கள் மற்ற 7:21 பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தப்படி செய்கிறவன் தான் பரலோகத்தில் பிரவேசிப்பான். என்ன கர்த்தாவின்னு சொல்லுவான், ஆராதனை பண்ணுவான், பேய வரட்டும், அங்கே இருக்குது பிசாசை வரட்டணும், நோயை சுகமாக்கணும்னா அக்கிரம செய்கைக்காரன்னு கூப்பிடுவேன்னு சொன்னார். கத்தோலிக்க மொழிபெயர்ப்பில் நெறிகேடாய் நடந்தவர்களே, துஷ்பிரவர்த்திக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள். அதனால தான் சொன்னேன், இந்த வரும் இயேசு ஆராதனை பயன்படும்.
நீ ஆண்டவருடைய வசனத்தை பார், மாதிரியை பார், அவர் ஆவியினால் நடத்தப்படு, அவராலே நடத்தப்படு. பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்னன்னு சொன்னேன், கிறிஸ்துவின் சிந்தையை உருவாக்குறதுன்னு சொன்னேன். 2 கொரிந்தியர் 3:18 நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிற வண்ணமாய் கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் இயேசுவின் சாயலாய், அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிறோம். சரிதானா? அப்போ வசனத்தினாலும் இயேசுவின் மாதிரினாலும் இயேசுக்குள்ள இருந்த ஆவினாலும் நம்ம இயேசுவின் சாயலை அடைகிறோம், அதிலே பூரணமாய் வளருகிறோம். அதுக்கு சபையை வச்சாருங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இந்த விழிப்புணர்வு இன்னைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு இல்லாமல் தாறுமாறாக கிறுக்குத்தனமாக இருக்குது. பாடி ஆராதிப்போம், ஆடி ஆராதிப்போம், என்னென்னலாமோ செய்கிறாங்க. ஒரு தரட்டி இயேசுவின் வார்த்தைகள் இல்லை, மாதிரி இல்லை, கிறிஸ்துவின் சிந்தை இல்லை. அதனால தான் இதை சொல்லுகிறோம். நீங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும், கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அப்போ என் நாடு நான் மேய்ப்பனாக இருக்கணும், என்னை பின் செல்றதா இருக்கணும், என் வார்த்தையில் நடக்கணும், என் ஆவியில் நடக்கணும், என் அப்போஸ்தலருடைய மாதிரியில் நடக்கணும். இப்படி நடந்தால் அவர்களை தான் எனக்கு தெரியும், அவர்களை என் கையில் நான் வச்சுருக்கேன். என் கையிலிருந்து ஒருவனும் அவைகளை பறிச்சுக்கிட முடியாது. ரகசியம் தெரியுதான்? அநேகர் ஆண்டவருடைய நாமத்தை சொல்வாங்க, ஆராதிப்பாங்க, ஓடுவாங்க, சுற்றுவாங்க. ஆனால் ஆண்டவரோடு இருக்க மாட்டாங்க. இல்லை, ஆண்டவரோடு நடக்க மாட்டாங்க. அதனால அவங்க கையில் அவர் வச்சிருக்கிறது இல்லை. அடுத்தது சொல்கிறார், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. என்ன கொடுக்கிறேன்? நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். நித்திய ஜீவன் என்ற வார்த்தைக்கு முடிவற்ற மகிழ்ச்சியான வாழ்வு என்று அர்த்தம். முடிவற்ற மகிழ்ச்சியான வாழ்வு, சாவாம சந்தோஷ பூர்ணதையில் வாழுகிற அனுபவத்தை அதை குறிக்கிறது. எல்லாருக்கும் இஷ்டம்தான் சாவாமல் வாழணுங்கிறது தான் பிரச்சனை. இந்த நாட்களில் கிறிஸ்தவ சபைக்கு இருக்கிற ஒரு பெரிய ஆபத்து என்ன? கடந்த நாளில் ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தை கொடுத்து ஒரு செய்தியை பேசும்படி உணர்த்தினார். அது மார்க்கு சுவிசேஷம் 8:35 தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நாமத்து நிமித்தம், சுவிசேஷத்து நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போறவன் நித்திய காலமாக காத்து கொள்வான். உயிரை பாதுகாக்கிறதுக்கு இயேசுன்னு ஓடுறவன் செத்து போவான், உயிரை இழந்துருவான். ஆனால் இயேசுவோடு வாழ்கிறதுக்கு, இயேசுவின் சீஷத்துவத்தில் நடக்கிறவன் உயிரை இழந்தாலும் நித்தியமாக என்னோடு இருப்பான். இந்த செய்தியை நான் ஒரு சூழ்நிலையில் நான் சொன்னேன். சாவு பயம் நமக்கு இருக்கப்படாது, சாவு பயம் நமக்கு இருக்கப்படாது. நீங்கள் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் வந்தால், காலமெல்லாம் மரண பயத்தில் அடிமைப்பட்டிருந்தவர்களை விடுதலை, அதாவது 14, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படி ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் அடிமைப்பட்டிருந்தவர்களால் யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படி செஞ்சார். இயேசுவின் சிலுவை பலியின் மூலம் பாவ மன்னிப்பு நிச்சயம் கிடைச்சா நமக்கு சாவு பயம் வராது. ஏன்னா நாம் ஒருவேளை உலகத்தை விட்டு போனால் ஆண்டவர்கிட்ட போயிட முடியும். பிதாவின் சித்தம் செய்கிறவர்களாக இருந்தால் நமக்கு மரண பயம் வராது. ஏன்னா நாம் அந்த பிதாவின் சித்தம் செஞ்சிட்டோம், அந்த பிதாவிட்ட போகிறோங்கிற தைரியம் நமக்கு இருக்கும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தால், அதில் நடத்தப்பட்டால் நமக்கு மரண பயம் இருக்காது. அது ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் வசனத்தில் நாம் என்ன படிக்கிறோம்னு சொன்னால், அதாவது மாம்ச சிந்தை, அது ரோமர் 8:6 சொல்லுது, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனம் சமாதானமாம். அல்லேலூயா. ஓகே, இங்கே 2 சிந்தை. இந்த எலும்பும் சதைமான இந்த மாம்ச சரீரத்திற்கும் இந்த மாம்ச சரீரம் தொடர்புடைய சிந்தையிலும் இருந்தால் கண்டிப்பாக மரண பயம் இருக்கும். ஆத்மாவுக்கு ஏற்ற சிந்தையில் நடந்தால் நமக்கு அந்த மரண பயம் இருக்காது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது இந்த பயத்தில் இருந்தெல்லாம் நமக்கு விடுதலை கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
சரி, அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இப்போ நமக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்கிறதா? பிதாவின் சித்தம் செய்து கொண்டிருக்கிறோம் என்கிற நிச்சயம் இருக்கிறதா? பரிசுத்த ஆவியானவரால் நாம் நடத்தப்படுறோமா? அப்போ நமக்கு சாவு பயம் இருக்கா இல்லையா? உலகத்தில் நமக்கு கடமைகள் இருக்குது, பொறுப்பு இருக்குது, அதை செய்யணும். ஆண்டவரே இப்போ சரி வராது, இப்போ வந்தால் அதெல்லாம் இயல்பானது. ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார், அது வேறு விஷயம். அது நிமித்தம் ஒரு பயம் வரும். ஐயோ நான் போயிட்டா என் குடும்பம் என்ன ஆகும், என் சூழ்நிலை என்ன ஆகும் இல்லையா? அது வேறு, அதை சொல்லலை, அதை தேவன் அனுமதிக்கிறார். சாவு பயம்னா சரி, எந்த வயசுலேயும் சாவுக்கு பயப்படுறாங்க. சாவை குறித்த பயம் இல்லை, கடமை செய்யணுமேங்கிற ஒரு பொறுப்பு இருக்குது, அது வேறு. இப்போ சாவுமே இருக்க விடும். எதுக்கு சொல்கிறேன், நடந்து அந்த செய்தியை சொல்லிவிட்டு கடைசியாக ஜெபம் பண்ணணும். வரிசையில் வந்து நின்னாங்க. அப்போது அந்த பாஸ்டர் இல்லை, அதனால் என்ன அதை செய்ய சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் ஜபித்துட்டு வரும்போது உங்கள் என்ன காரியத்துக்கு ஜபிக்கணும்னு கேட்டேன். அதில் 2 பேர் சொன்ன காரியம், 2 பேர் பல வருஷம் விசுவாசிகள், கையை கால உதறவங்க தான், சீனியர் விசுவாசி தான். அவங்க சொன்ன வார்த்தை, எனக்கு மரண பயம், எனக்கு சமாதானம் கிடையாது, எனக்கு மரண பயம்னு சொன்னாங்க. புரியுதா நான் சொல்கிறது? யாருக்கு? சீனியர் விசுவாசிக்கு. சீனியர் விசுவாசிக்கு சாவு பயம். 2 பேர் சொன்னாங்க. நான் தூக்கி வாரி போட்டேன். என்ன இது? இப்படி தான் இன்றைக்கி சபை லட்சணம். ஆராதனை இருக்குது, பாட்டு இருக்குது, என்னென்னமோ நடக்கு. சாவை நினச்சா பயம். ஏன்? தேவ சித்தம் செய்யலை, அங்கே போகமாட்டேங்கிற பயம். பரிசுத்த ஆவியானவர் நடத்தப்படலை. நாம் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை அவர் நமக்கு கொடுக்கல. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகார ஆவியை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அது அடிமைத்தனத்தின் ஆவி இல்லை, தேவ பிள்ளைகளுக்குரிய புத்திர. அது ரோமர் 8:15. திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகார ஆவி. சரியா? அடிமைத்தன ஆவி பிசாசனுடைய ஆவி. இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ ஆண்டவர் சொல்கிறார், நான் சாவில்லாத வாழ்வை கொடுக்குறேன். அப்போ நமக்கு ஏன் சாவு வந்துடுது என்கிறத நினைப்பூட்டணும். நான் இங்கேயே சொல்லியிருப்பேன், கண்டிப்பாக இதெல்லாம் முன்னால் சொல்லியிருப்பேன். ஆதாம் ஏவாள் சாவாமல் உள்ளவங்களாக இருந்தாங்க, ஒளியை உடையாய் அணிந்திருந்தாங்க, பூரண சர்க்குணம் இருந்தது, தெய்வீக உறவு இருந்தது. அப்படி தான் அவர்கள் வாழ்ந்து வந்தாங்க. பிறகு அவங்க தேவ சித்தம் செய்யலை, சாத்தான் சித்தம் செஞ்சதுனால ஒளி உடையை இழந்தார்கள். அதன் பிறகு தொடர்ந்து ஒளி உடையை இழந்தார்கள். அப்புறம் ஆதியாகமம் 3:16-19 நீங்கள் படிச்சிங்கன்னா அங்கே நீ மண்ணிலிருந்து, அதாவது நீ பெருகும்போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன், நீ பெருக வேண்டாம்னு சொல்லிட்டார். ஏன்னா உன் வம்சம் பரிசுத்த வம்சமாக இருக்காது, உன் வம்சம் பரிசுத்த வம்சமாக இருக்காதுன்னு ஆண்டவர் அறிஞ்சதுனால நீ பெருக வேண்டாம்னு சொல்லிட்டார். துன்மார்க்க வம்சத்தான் பெற்றெடுப்பாயின்னு சொல்லிட்டார். நீ பெருக பெருக வேதனை வரும். இன்னும் வரை அது நடந்துட்டு இருக்கிறதை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆதாம்கிட்ட சொன்னார், நீ என் கட்டளை மீறினதுனால பூமி உன்னிடம் சபிக்கப்பட்டிருக்கோம், பலன் கொடுக்கும், அது குறுக்கு முள்ளெல்லாம் முளைப்பிக்கும், நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் வருத்தத்தோடு பலனை பொசிப்பாயின்னு சொல்லிட்டார். நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டால் மண்ணுக்கு திரும்பாயின்னு சொல்லிட்டார். அது அப்படியே நடக்குது, மாற்ற முடியவில்லை. அப்போ சாபத்தினால இந்த விளைவு. நோவா காலத்தில் உள்ளவங்க அக்கிரமம் செஞ்சாங்க, ஜல பிரளயத்தை கொண்டு வந்தார். இன்று வரைக்கும் உலகம் முழுவதும் பேரழிவுகள் நடந்து கொண்டிருக்கிறதுக்கு காரணம், நான் இந்த உலகத்தை சபித்தேன் என்ற தேவ வார்த்தை நிறைவேறி கொண்டிருக்கிறது. அல்ல, இந்த உலகத்தை நான் சபித்தேன், இந்த மண்ணை சபித்தேன், பூமியை சபித்தேங்கிறதுக்கு அடையாளம்தான் இப்போ தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற இந்த பேரழிவுகள். 2வது, மனிதர்கள் தேவ சித்தம் செய்யாமல் அக்கிரமம் செய்கிறதுனால, துன்மார்க்கத்தின் உக்கிரம் இருக்கிறதுனால தான் பேரழிவுகள் வருகிறது. இது இப்போ அந்த பேரழிவில் போகிறவங்கெல்லாம் பாவிகள்னு நம்ம சொல்லலை, ஆனால் திருஷ்டாந்தமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு எச்சரிப்புக்காக சில காரியங்கள் ஒரு பக்கத்தில் நடந்தால் நமக்கு எச்சரிப்பு இல்லையா? மறுபக்கத்தில் உள்ளவங்க நம்முடைய உலகத்தை எச்சரிக்கும்படி, தேவ பிள்ளைகளை எச்சரிக்கும்படி அவர் சில காரியங்களை அனுமதிக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சரி, அப்புறம் இஸ்ரவேலர்களுக்கு கொஞ்சம் காலம் கொடுத்தார். நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாக இருந்தோம், என் கட்டளையை கடைப்பிடித்தோம், உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி தான் நான் சொல்லியிருப்பேன். அது உபாகமம் 28:14 பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பேங்கிற மாதிரி ஒரு தனி இடத்தை கொடுத்து, ஒரு தனி ஏரியா, தனி சூழல், தனி சட்டம்,
அது தனியான சூழ்நிலையில் அவர்களை வைத்திருந்தார். அவர்களும் கர்த்தருக்கு எரிச்சல் ஊட்டினார்கள், விக்கிரக ஆராதனை செஞ்சிட்டாங்க, 10 முறை பரீட்சை பார்த்தாங்க. கர்த்தர் அவர்களுக்கு சொன்ன நன்மைகளை கொடுக்காமல் அவர்களை வனாந்தரத்தில் அழிச்சிட்டார். அவங்க சந்ததியார் கானானுக்குள்ளே போனாங்க. எருசலேம் தேவாலயம் வரைக்கும் விக்கிரகத்தை வச்சாங்க. தேவாலயத்தை தேவன் உடைத்தார். இன்னும் வரை சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க. அது அவங்க கதை. இது முடிச்சுட்டு தான் ஏசாயா 65:17 புதிய வானம் புதிய பூமி நான் சிருஷ்டிக்கிறேன், பழசுன்னு வேண்டான்னு சொல்லிட்டார். ஓகே, அது முக்கியமான வசனம். அதுக்கு பிறகுதான் இயேசு வந்து நான் பரலோகத்தில் உங்களுக்கு ராஜ்யம் உண்டாக்குறேன், உங்களுக்கு புதிய சரீரம் கொடுப்பேன், புதிய வாழிடம் கொடுப்பேன் என்று சொல்லி புதிய வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் 1 யோவான் 2:25-26 நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குறுதி. உங்களை ஏமாத்திரங்கிற குறித்து எழுதியிருக்கிறேன்னு சொல்லியிருக்கு. ஓகே, இப்போ நித்திய ஜீவனா பரலோகம். இங்கே ஒன்றும் நித்தியம் இல்லை, சாபம் தெரிஞ்சாச்சு. அப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய சரீரத்தை கொடுக்கிறார். 1 யோவான் 3:2 சொல்லுகிறது, அவர் இருக்கிற வண்ணமாய் அவரை தரிசிப்பதுனாய் அவருக்கு ஒப்பான ஒரு சரீரம். பிலிப்பியர் 3:21 சொல்லுகிறது, அவர் தம்முடைய வல்லமையான செயலினாலே நம்முடைய அற்பமான சரீரத்தை இயேசுவின் சரீரத்துக்கு ஒப்பாக மாற்றுவார். ஒரு புதிய சரீரத்தை கொடுப்பார் என்பது நம்முடைய விசுவாசம். மரித்தோர் உயிர்த்தெழுதல் என்பது கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் அடிப்படையாக இருக்கிறது. இப்போ எப்படி பிரத்யட்சமாக இருக்கிறோமோ இதை விட பிரத்யட்சமா ஒரு புதிய சரீரத்தில் இருப்போம். அந்த புதிய சரீரத்துக்கு ஒரு மகிமை கொடுப்பார். வெளிப்படுத்தல் 3:5 சொல்லுது, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் வெண் வஸ்திரம் திருப்பி கொடுப்பேன். முதலாவது ஆதாம் ஏவாளுக்கு நான் மகிமை கொடுத்திருந்தேன். சங்கீதம் 8:5 சொல்லுது, தேவ தூதரிலும் சற்று சரியவனாக்கி மகிமையினால் கனத்தினால் முடிசூட்டி இருந்தீர், ஆனால் இழந்துட்டான், இனி மீண்டும் தர்றேன், நீ பாசாகி வந்தா உனக்கு தருவேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 40-41 வசனத்தில் வரும்போது சூரியனுடைய மகிமை வேறு, சந்திரனுடைய மகிமை வேறு, நட்சத்திரங்களுடைய மகிமை வேறு. மரித்தோர் உயிர்த்தெழுதல் அப்படி இருக்கும். சிலர் சூரியனை மாதிரி பிரகாசிப்பாங்க, சிலர் சந்திர மாதிரி மங்கி இருப்பாங்க, சிலர் மண்ணெண்ணெய் விளக்கு மாதிரி மங்கின்னுவாங்க. அவங்க அவங்களுடைய கிரியைக்கு தக்க மகிமையை கொடுப்பார். ஓகே, கிரியைக்கு தக்க ரொம்ப முக்கியம். பல வேளை கிறிஸ்தவ மார்க்கத்தில் ஒரு கள்ளத்தனமான உபதேசம் வருது. கிருபை சுவிசேஷம் எல்லாம் இலவசமாக கொடுப்பார், சும்மா கொடுப்பார். கிரியை அப்படி கொடுப்பார் நவர் கிடையாது. பாவ மன்னிப்பு மட்டும் இலவசமாக கிடைக்கும், பாவ மன்னிப்பு மட்டும் இலவசமாக கிடைக்கும். அடுத்தது நீங்கள் தேவ சித்தம் செய்யணுங்க. ரோமர் 6:22 நீங்கள் இப்பொழுது பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படணும், தேவனுக்கு அடிமையிலாகணும், தேவ சித்தம் செய்யணும், பரிசுத்தமாகுதல் கிடைக்கும் பலன் முடிவுதான் நித்திய ஜீவனை சொல்லி இருக்கு. கிரியை செய்யணுங்க. நீங்கள் வெளிப்படுத்தல் 22:12 சொல்லுகிறது, ஏசு சொன்னார் சீக்கிரமா வர்றேன், அவன் கிரியைக்கு தக்கதா பலன் கொண்டு வருவேன்னு சொன்னா சிலுவை கள்ளி மாறம் எங்க போவாங்க? அநேகர் சொல்றாங்க நான் சிலுவை கள்ளியாக இருந்து பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும். அது முதல் அனுபவம். அப்புறம் அடுத்த அனுபவத்துக்கு கடந்து போனோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், பட்சபாதம் இல்லாமல் அவன் கிரியைக்கு தக்கதாய் பலன் அளிக்கிறவர்களை நீர் தொழுது கொண்டு வர்றதுனால ஆமா பயத்துடனே நடந்துருங்க. 2 கொரிந்தியர் 5:10 மாம்சத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலன் அடையும்படி கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்ன நிற்கணும். அல்லேலூயா. எத்தனை வசனம் பாருங்க. தேவன் அவனவன் கிரியைக்கு தக்கதாய் பலன் அளிப்பார். அது ரோமர் 6:2-7 வாசிக்கிறோம். கலாத்தியர் வாசிக்கும்போது 6:7 ஆமா, தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறான் அதை அறுப்பான். கிரியை செய்யணுமா வேண்டாமா? பாவியாவே பரலோகத்துக்கு போக முடியாது. மனம் திரும்பி குணப்பட்டு தேவ சித்தம் செய்யணும். நீங்கள் ரோமர் 12:1 நீங்கள் உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்பதுதான் உண்மையான பக்தியுள்ள ஆராதனை. இந்த சரீரத்தில் வாழும்போது தேவ சித்தம் அறிஞ்சு நடக்கணும். 12:2 சொல்லுது, இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற வேஷம் தெரியாமல் பரலோக தேவனுக்கு பெரியமும் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதா நீங்கள் மனசு புதுசாயிட்டு வரணும். உங்கள் சிந்த சாயல் மாறணும், உள்ளான புறம்பான மாற்றங்கள் வரணும்.
சும்மா உள்ள இருக்குன்னு சொன்னா போதாது, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். நீங்க கிறிஸ்துவ மார்க்கம் செல்வக்கள்ளர்கள் மார்க்கம் கிடையாது, பாவிகளின் மார்க்கம் கிடையாது. அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடவடிக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்க. அது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15 பார்க்கணும். நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள்னு சொல்லிட்டு தான் பட்சபாதம் இல்லாம உங்க கிரியைக்கு அவர் நியாயம் தீர்ப்பார்னு சொல்லியிருக்கார். ஹல்லேலூயா. நாம என்ன செய்ய போறோம்? எப்படி இருக்கிறோம்? சும்மா இயேசு நாம கீழ்த்தரமான கேவலமான மார்க்கம் ஆயிற்று, பைத்தியக்காரமான மார்க்கம் ஆயிற்று. உலகத்தில் உள்ள எல்லா பாவங்களும் கிறிஸ்தவ நாடுகளில் இருந்தால் ஏற்றுமதி, எக்ஸ்போர்ட்டிங். ஓகே, அந்த அளவு கிறுக்கமாக இருக்கும். ஏன்னா அவங்க இயேசு ஆராதிப்பாங்க, அவர் சொன்னதை கேட்க மாட்டாங்க, அவரை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்படியே போய் தான் சபை சாசன் பிடியில் இந்த சபைகள் கிறிஸ்தவ மார்க்கம் வந்துச்சு. மீண்டும் இதை உணர்த்தும்படி நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் தந்தார். ஹல்லேலூயா. ஆகவே கிரியை கோணத்தில் எல்லாத்திலும் உள்ளான நிலையிலும் சரிதான், பரம்பான நிலையில நீங்க 4 பக்கம் சுத்தி பாருங்க. கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் எப்படி வாழ்றாங்கன்னு பாருங்க. அவங்க வாழ்க்கைக்கும் அவங்க நடவடிக்கைக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் நீங்க சொல்லுங்க. ஆமா, நீங்கள் கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியின் நடுவில் மாசற்றவர்களும் குற்றமற்ற பிள்ளைலாம் இருக்கணும்னு சொல்லி இருக்கு. அதாவது எபேசியர்கள் நிருபத்தில் நீங்க வாசிக்கும் போது மற்ற பிரஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல, வீணான சிந்தையில் நடக்கிறது போல இனி நீங்க நடவாதிருங்க என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்க முடியும். மற்ற பிரஜாதிகள் வீணான சிந்தையில் நடக்கிறாங்க, அறிவில்லாமல் நடக்கிறாங்க, புத்தி இல்லாமல் நடக்கிறாங்க. அதுபோல இனி நீங்கள் நடக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்ப தேவ சித்தம் செய்யணுங்கிறத பகுத்து பார்த்து அதற்கேற்ப நடக்கணும். சரி, நிறைய வசனம் இருக்கு, எல்லாம் வந்துட்டே இருக்கும், எனக்கு எல்லாம் சொல்லிட்டு இருந்தா நேரம் போகாது. நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப மற்றவங்களுக்கு நமக்கும் வித்தியாசம் இருக்கு, வேறுபாடு இருக்கு. அழைத்திருக்கிறவர் பரிசுத்தமானவர், அவருக்கேற்ப நாம் நடந்து கொள்ளும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் 4:17 எபேசியர் 4:17 உங்களுக்கு சாட்சியாய் சொல்லி எச்சரிக்கிறேன். மற்ற பிரஜாதிகளை மாதிரி நீ நடக்க முடியாது, அவங்க புத்தியில் அந்தகாரப்பட்டு நடக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமா, பிலிப்பியர்கள் நிருபத்தில் தானே கோணலும் 2:15 கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியின் நடுவில் நீங்க இருக்கிறீங்க. 4 பக்கம் கோணல் மாணலான மக்கள், அது நடுவில் நீங்கள் இருந்தோம். நீங்கள் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கணும், குற்றமற்றவர்களாக இருக்கணும். அப்படி தான் செய்யணுமா, இப்படி தான் இருக்கணுமாலாம் கேட்கக்கூடாது. தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தம். மீண்டும் சொல்கிறேன், இது சிஎஸ்ஐ பரிசுத்தம் கிடையாது, கத்தோலிக்க பரிசுத்தம் கிடையாது, பெந்தைக்கோஸ்தை பரிசுத்தம் கிடையாது. அழைத்த தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தம். புரியுதா நான் சொல்கிறது? ஆண்டவருக்கு ஏற்ற பரிசுத்தம். ஏன்னா அங்கே தான் போக போகிறோங்க, அதான் முக்கியம். இது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு சபைக்கு ஒரு பரிசுத்தம்லாம் இங்கே சொல்லலை. சரி, அப்போ இப்படி புதிய சரீரம் கொடுப்பார், புதிய மகிமை கொடுப்பார். வெளிப்படுத்தல் 21:1 புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாயிற்று, பழசிருந்த இடம் காணல. 3 இதோ பரலோகத்தில் ஒரு சத்தம், தேவனும் தேவ பிள்ளைகளுமாய் ஐக்கியத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் அவருடைய தேவனாய், அவர்கள் அவருடைய பிள்ளைகளாய் இருப்பார்கள். 4ஆம் வசனம் வாசிக்கிறோம், இனி அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணம் இல்லை, இனி துக்கம் இல்லை, இனி அலறி அழ வேண்டிய அவசியம் கிடையாது. முன்றினெல்லாம் ஒளிஞ்சு போச்சுன்னு சொல்லியிருக்கு, இனி கண்ணீர் இல்லைன்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா உலகத்தில் இருக்கிறது வரைக்கும் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். பரலோகத்துக்கு போனால் தான் எல்லா கண்ணீருக்கும் ஒரு முடிவு வரும் என்பதை மிக முக்கியமாய் கவனத்தில் கொள்ளணும். அவன் துக்க நாட்கள் முடிஞ்சு போகணும்னு எவனாவது சொன்னால் தயவு செய்து நம்பிடாத. நம்ம ஒன்று போனால் அடுத்தது வரும், அப்படி தான் போயிட்டே இருக்கிறோம்ல, அதான் உண்மை. வெளிப்படுத்தல் 7:16-17 இனி இவர்கள் பசியடைய மாட்டாங்க, தாகமடைய மாட்டாங்க, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படாது. சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் மேய்ப்பார், ஜீவ தண்ணீர் அண்டைக்கு நடத்துவார். ஹல்லேலூயா. ஆமா, இனி மரணம் இல்லை, நித்தியமாய் வாழ்வார்கள். ஐடியா கிடைச்சதா? அப்போ இயேசுவின் வார்த்தையில் நடந்தா, இயேசுவின் மாதிரியில் நடந்தா, இயேசுக்குள்ள ஆவியினால் நடத்தப்பட்டா, அப்போஸ்தலர் அஸ்திவாரத்தில் நடந்தா, இப்படி போனால் மட்டும்தான் நமக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் கிடைக்குது, சாவற்ற வாழ்வை குறித்த நம்பிக்கை கிடைக்குது, மரண பயம் போய்விடுகிறது, புதிய சரீரம் கிடைக்கிறது, புதிய மகிமை கிடைக்கிறது, புதிய வாசஸ்தலம் கிடைக்கிறது. அவர் இருக்கிற இடத்துல அவரோடு கூட இருக்க போகிறோம். வெளிப்படுத்தல் 22:3 தானே, இனி ஒரு சாபமும் இராது, ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிற சிங்காசனம் அங்கே
இருக்கும். அப்போ இயேசு இருக்கிற இடத்துக்கு போனோன்னா இயேசு ஆராதிச்சா போக முடியாது. இந்த வார்த்தையை நான் முக்கியமாக எல்லா இடத்தையும் சொல்லணும். இயேசு ஆராதிக்கிறதுனால போக முடியாது. இயேசுவின் வார்த்தையிலும் மாதிரியிலும் ஆவியிலும் நடந்து அந்த சாயல் நமக்குள்ளே வந்தால் போக முடியும். சரியா? அது எந்த அளவு வந்தோ அதுக்கேற்ற மாதிரி. இதுதான் சபையினுடைய பூரண உபதேசங்கிறத புரிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை நடத்தி இருக்கிறார், இன்னும் தொடர்ந்து நடத்துவார் என்று சொல்லி வாழ்த்தி முடிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆம், சரி, அப்படி இருக்கட்டும், அப்படி இருக்கட்டும், இருக்கட்டும். ஆயிரம் யார் இவர்கள்